Harry Potter and the Order of Phoenix, Chapter 18, Dumbledore's Army, Part 2. ஹாரி ஷாக் ஆகி கண்ணு முழிப்பான். அங்கே காமன் ரூமில் ஏற்றி வச்சுருந்த கேண்டில்ஸ் எல்லாமே அமர்ந்து போயிருக்கும். ஆனால் அவன் பக்கத்தில் ஏதோ ஒன்று க்ளோஸாக மூவ் ஆகுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுமா. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஷாக் ஆகி அவன் உட்காந்துருப்பான்ல சேரில். அவன் அதில் தூக்கத்தில் அப்படியே விழுந்து கிடப்பான்ல. இப்போ எந்திரிச்சு அப்படியே நிமிந்து உட்காருவானா. அந்த ரூமில் ஒரு துளி வெளிச்சமே இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்கும். டாபி கிட்டக்க உங்களோட ஆந்த இதுக்கு சார் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்கியூக்கியான வாய்ஸ் கேட்கும். டாபி அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி அப்படியே கண்ணை நல்லா முழிச்சு பார்த்துட்ருப்பான் எங்கேருந்து வாய்ஸ் வருது அப்படின்னு. பார்த்தா ஹெர்மாயினி ஒரு ½ டசன் நிட் பண்ண ஹேட்ஸ் இருக்குல்ல, தொப்பி, இந்த எல்ஃப்ஸுக்காக அது தொப்பி நிட் பண்ணிகிட்ருக்குல்ல, அதை அங்கே இருக்கிற டேபிளில் வச்சுட்டு போயிருக்குமா. அது பக்கத்தில் டாபி நின்றுட்டுருக்கோம். டாபியோட காது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாயிண்டடாக வேறு இருக்குமா. ஆனால் இப்போ டாபியோட காதே அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். அந்த பாயிண்டட் எண்டு மட்டும் ஒரு மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா டாபியோட தலையில் ஃபுல்லாக எக்கச்சக்க தொப்பிகளாக இருக்கும். ஹெர்மாயினி இது வரைக்கும் நிட் பண்ண எல்லா தொப்பியுமே டாபி ஒரு தொப்பிக்கு மேலே அவ்வளோ இதையும் அதுதான் அது தலையில் வச்சுருக்கும், வியர் பண்ணியிருக்கோம். அதனால டாபியோட தலை பார்க்குறதுக்கு ஒரு 2 அடி இல்லைனா 3 அடி நல்லா பெருசாக எலாங்கேட் ஆன மாதிரி இருக்குமா. அந்த தொப்பிக்கு மேலே ஹெட்விக் உட்காந்துருக்குமா. அது நல்லா ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி செரீனாக ஒரு மாதிரி ஹூட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த ஆந்தைங்கள் கத்தும்ல, அந்த மாதிரி கத்தும். அப்படியே க்யூட்டாக அப்படியே அமைதியாக கத்தும். விச் மீன்ஸ் அது ஆப்வியஸாக க்யூர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும். ஹாரி பாட்டரோட ஆந்தையை ஹாரி பாட்டர் கிட்ட கொடுக்க டாபியே வாலண்டியர் பண்ணேன் சார் அப்படின்னு டாபி ஒரு மாதிரி அதோட ஸ்கியூக்கியான வாய்ஸில் குதிச்சு சொல்லிட்டு இருக்குமா. அதோட ஃபேஸே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஹாரி அடார் பண்ணி பார்த்தா அவ்வளோ பாசமாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டாபியோட ஃபேஸே. ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் இப்போ உங்களோட ஆந்தை கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு டாபி சொல்லிட்டு நல்லா டீப்பாக ஒரு பவ் பண்ணுமா. நல்லா கீழே குனிஞ்சு பவ் பண்ணும். ஸோ அதோட பென்சில் மாதிரி இருக்கிற நோஸ் இருக்குல்ல, அந்த டிப்பு அந்த கீழே இருக்க ரக் இருக்கும்ல, அதை டச் பண்ணிகிட்ருக்கும். அந்தளவுக்கு அது பவ் பண்ணிகிட்ருக்குமா. ஹெட்விக் இப்போது அந்த டாபியோட தொப்பியில் தானே உட்காந்துருந்துச்சு. இப்போ அது க்யூட்டாக அப்படியே பறந்து போய் ஹாரி உட்காந்துருப்பான்ல அந்த ஆம்சேர், அந்த ஆம்சேரோட அந்த ஆமில் போய் உட்காந்துக்கும். ஹாரி ஹெட்விக்கை நல்லா தடவி விட்டுட்டே தேங்க்ஸ் டாபி அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அவன் டாபியை பார்ப்பான். என்னன்னு பார்த்தா டாபியோட கழுத்தில் ஃபுல்லாக எக்கச்சக்க ஸ்கார்ஸ் இருக்கும். அண்டு அதோட காலில் எக்கச்சக்க சாக்ஸை போட்டிருக்குமா. அதனால அதோட பாதமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாடிக்கும் அதோட ஃபீட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சாக்ஸ் போட்டிருக்கோம். ஹெர்மாயினி நீங்கள் வச்சுட்டு போகிற துணிகளை எல்லாம் நீ தான் எடுத்துகிட்ருக்கியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஓ இல்லை சார் அப்படின்னு டாபி ஹாப்பியாக சொல்லும். டாபி விங்கிக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுமா. ஓ விங்கி எப்படி இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபியோட காதே அப்படியே தொங்கி போன மாதிரி ஆயிரும். விங்கி இப்போ ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லுமா. அதோட நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கிற க்ரீன் கலர் ஐஸ் இருக்குல்ல, அது நல்லா டென்னிஸ் பால் சைஸுக்கு அவ்வளோ பெருசாகும். அவள் துணிகளை பற்றிலாம் கேர் பண்ணிக்கிறதே இல்லை ஹாரி பாட்டர். அண்ட் மித்த ஹவுஸ் எல்ஃப்ஸும் அப்படி தான் இருக்காங்க. யாருமே இனிமேல் கிரிஃபண்டோர் டவரை க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் தொப்பிகளையும் சாக்ஸையும் இப்படி மறைச்சி வச்சுருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அது அவங்க ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க, இன்சல்ட்டிங்காக நினைக்கிறாங்க சார். அதனால டாபி தான் எல்லா வேலையும் பார்க்குறேன். ஆனால் டாபி அதை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை சார். எப்படியாவது ஹாரி பாட்டரை ஒரு நாள் நைட்டு மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுதான் டாபியோட மிகப்பெரிய விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாபி திரும்பவும் நல்லா டீப்பாக பவ் பண்ணும். ஒரு வழியாக என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு சார். ஆனால் ஹாரி பாட்டர் பார்க்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாபி நிமிந்து ஹாரியை ரொம்ப அப்படியே உன்னிப்பாக பார்க்கும். டாபி ஹாரி பாட்டர் தூக்கத்தில் முணங்குறத கேட்டேன். ஹாரி பாட்டருக்கு எதுவும் கெட்ட கனவு வருதா சார் அப்படின்னு டாபி கேட்குமா. அவன் ரொம்ப மோசம்லாம் இல்லை அப்படின்னு ஹாரி கொட்டாய் விட்டுட்டே அவனோட கண்ணை கசக்கிக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான். இதை விட மோசமாலாம் எனக்கு கனவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவானா. டாபி இப்போ நல்லா ஹாரியை நல்லா பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ சீரியஸாக இப்போ பேசுமா. டாபி ஹாரி பாட்டருக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். ஏன்னா ஹாரி பாட்டர் தான் டாபிக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது. டாபி இப்போ ரொம்ப ரொம்ப
ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுமா. ஹாரி ஸ்மைல் பண்ணுவான். உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது டாபி, பட் இந்த ஆஃபருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். தென் அவன் கீழே குனிஞ்சு அவனோட போர்ஷன் புக்கை கீழே போட்டிருப்பானா, அதை கையில் எடுத்து வச்சுட்டு அதை வேற யோசிச்சுட்டு இருப்பான். நாளைக்குள்ளே எப்படியாவது இந்த போர்ஷன் எஸ்ஏவை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ தான் ஹாரிக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஒரு நிமிஷம் இரு, ஐ திங்க் உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் டாபி அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக சொல்லுவான். அந்த எல்ஃப் நல்லா டாபி வந்து ஹாரியை ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக பார்க்கும். அவ்வளோ அதுக்கு முகத்தில் வந்து அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். சொல்லுங்கள் ஹாரி பாட்டர் சார் அப்படின்னு சொல்லுமா. 28 பேர் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு இடம் வேணும். ஆனால் அதை எந்த ஒரு டீச்சர்ஸுமே கண்டே பிடிக்கக்கூடாது, எஸ்பெஷலி ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அப்படின்னு அவன் சொல்லுவானா. இப்போது ஹாரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா, டாபி வந்து இப்போ நல்லா சிரிச்சுட்டே நீங்கள் என்ன உதவினாலும் கேளுங்க அப்படின்னு தானே சொல்லும். ஆனால் இப்போ அவன் இதை சொன்ன உடனே டாபி முகத்தில் அந்த ஸ்மைலே போயிடும். 2 கையையும் வச்சு வாயை பொத்திட்டு தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்ட போகுது. நோவே, நீங்கள் அதெல்லாம் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி அது சொல்ல போகுதுன்ற மாதிரி தான் ஹாரி நினைப்பான். ஆனால் டாபி இப்போ என்ன சொல்லுனா, டாபிக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் தெரியும் சார் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லும். ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்த புதுசில் மித்த ஹவுஸ் எல்ஃப்ஸ்லாம் இதை பற்றி சொல்லி நான் கேட்டிருக்கேன் சார். இதை கம் அண்ட் கோ ரூம்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு டாபி சொல்லும். இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் நிறையா இடத்துல வரும். இந்த புக்கில் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வர போகிற புக்ஸ்லையும் நிறையா வரும். ஹாரி பாட்டர் சீரீஸில் மட்டும் இல்லை, ஹாரி பாட்டரை வச்சு வந்து சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் புக்ஸ்லையும் இது வந்திருக்கு. சொல்லப்போனால் ஃபென்டாஸ்டிக் டம்பிள்டோரோட கதைகள் இருக்குல்ல, ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம், அதுலேயும் இந்த ரூம்லாம் வரும். ஐ மீன் நீங்கள் மூவியில் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் புக்ஸில் வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானதாக தான் வரும். இது வரைக்கும் நம்ம ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ளே இருக்கிற நிறைய இடத்த பற்றி பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி மூவியில் காமிக்காத நிறைய ரூம்ஸு, நிறைய காரிடோர்ஸு, இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். அதை விட ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மாதிரி. ஸோ டாபி இப்படி சொல்லுமா, அதை வந்து கம் அண்ட் கோ ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டும் சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லுமா. ஏன் அப்படின்னு ஹாரி க்யூரியஸாக கேட்பான். ஏன்னா அப்படின்னு டாபி நல்லா சீரியஸாக முகத்தை வச்சுட்டு இப்போ பேசும். உண்மையாகவே ஒரு பர்சனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தேவைப்படுதுன்னா அப்போ மட்டும்தான் ஒரு பர்சன்னால் அந்த ரூம்குள்ளே என்டர் ஆக முடியும். சம்டைம்ஸ் அது அங்கே இருக்கும், சம்டைம்ஸ் அது அங்கே இருக்காது. ஆனால் அது எப்போ அப்பியர் ஆகுதோ அப்போது கண்டிப்பாக அந்த சீக்கருக்கு தேவையான விஷயங்களோட தான் அந்த ரூம் வரும் அப்படின்னு டாபி சொல்லிட்டு இப்போ அதோட வாய்ஸே ஒரு மாதிரி ட்ராப் ஆயிரும். எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் டாபியோட வாய்ஸே. விங்கி சம்டைம்ஸ் ரொம்ப குடிச்சு போதை அதிகமாகி இருக்கும்போது அவளை நான் அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் தான் சார் மறைச்சி வைப்பேன். அங்கே பட்டர்பீர்க்கான ஆன்டிடோட்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் நல்ல எல்ஃப் சைஸ்டு பெட்டெல்லாம் இருக்கும். அங்கே அவளை நான் தூங்க வச்சுட்டு வந்துடுவேன் சார். அண்டு எனக்கு இதுவும் தெரியும், மிஸ்டர் ஃபில்ச்சுக்கு க்ளீனிங் மெட்டீரியல்ஸ்லாம் தீந்து போனும்போது அவர் அங்கே தான் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் மெட்டீரியல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அது சொல்ல வருமா. அண்டு உனக்கு இப்போது பாத்ரூம் போயே ஆகணும்னா கண்டிப்பாக அந்த ரூமில் எக்கச்சக்க சேம்பர் பாட் வச்ச மாதிரி பாத்ரூமும் வரும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சடனாக போன கிறிஸ்மஸ் அப்போது யூல் பால் நடந்ததில்ல, அப்போது டம்பிள்டோர் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்வார். நான் அப்போவே இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்வாருன்னா, மிஸ்டீரியஸாக ரொம்ப அவசரம்னு பாத்ரூம் தேடிட்டு இருந்தேன், மிஸ்டீரியஸாக இப்போ ஒரு பாத்ரூம் வந்து அப்பியர் ஆச்சு. ஆனால் நான் அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமை தேடி பார்க்குறேன், இந்த கோட்டைக்குள்ளே எங்கேயுமே அந்த பாத்ரூம் வந்து என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த விஷயம் ஹாரிக்கு அப்போ புரியலை, இப்போதான் அவனுக்கு புரியும். ஒருவேளை அவர் அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் தான் அந்த பாத்ரூமை கண்டுபிடிச்சிருப்பார் போல் அப்படின்னு. டாபியும் அப்படி தான் சார் நினைக்கிறேன் அப்படின்னு டாபி நல்லா தலையாட்டிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். அது ரொம்ப சூப்பரான ரூம் சார் அப்படின்னு சொல்லும். எத்தனை பேருக்கு அந்த ரூமை பற்றி தெரியும் அப்படின்னு ஹாரி இப்போ நல்லா அவனோட சேரில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கேட்டுட்ருப்பான். ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் சார், ரொம்ப கம்மி பேருக்கு தான் சார். மோஸ்ட்லி நமக்கு ரொம்ப அதிகமான தேவை இருக்கும் போது மட்டும்தான் அந்த ரூம் நம்ம கண்ணு முன்னாடி அப்பியர் ஆகும். ஸோ ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனால் அவங்களால திரும்ப அந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ரூம் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது சார் அப்படின்னு டாபி சொல்லுமா.
வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஹாரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவனோட ஹார்ட்லாம் நல்லா ஜாலியாக துடிச்சிட்ருக்கும். இது பர்ஃபெக்டாக இருக்குது டாபி. சரி, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹாரி கேட்பான். நீ அதை என்கிட்ட காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பானா. எப்போ வேணாலும் ஹாரி பாட்டர் சார் அப்படின்னு டாபி அவ்வளோ சந்தோஷமாக குதிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு ஓகேனா நம்ம இப்போவே போகலாம் சார் அப்படின்னு சொல்லுமா. ஹாரிக்கு வந்து டாபி கேட்ட உடனே அப்படியே டெம்ப்ட் ஆகும், இப்போவே நம்ம போய் அந்த ரூமை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அவன் வந்து பாதி எந்திரிச்சிடுவான். பட் அப்போது சடனாக ஹெர்மோயினியோட வாய்ஸ் ஹாரியோட தலைக்குள்ளே கேட்டுட்ருக்கோம். எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்க, இப்படி நடு ராத்திரி கிரிஃபண்டோர் டவரை விட்டு நீ வெளியில் போகலாமா அப்படி இப்படின்னு அது கத்துறது வந்து ஹாரிக்கு அதில் கேட்குமா. ஸோ அவன் அப்படியே உட்காந்துருவான். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவனுமே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போயிருப்பானா. சரி இன்னைக்கு வேணான்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு வேணாம் டாபி அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபி, அதனால நான் எந்த ஒரு சின்ன தப்பும் பண்ணிடக்கூடாது. நான் பண்ணேன்னா எல்லாமே சொதப்பிடும். இதுக்கு ப்ராப்பரான பிளானிங் வேணும். லிசன், எக்ஸாக்டாக அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறியா, அதுக்குள்ளே எப்படி போகணுன்னு சொல்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்பான். தென் இதோட ஹாரி இப்படி டாபி கிட்ட கேட்குறதோட இந்த சீன் கட் ஆயிரும். அடுத்த நாள் வந்துடும். அவங்க வந்து ஹெர்பாலஜி கிளாஸுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆக்சுவலி புக்லேயே இப்படி தாங்க இருக்கும். இதோட அந்த சீன் கட் ஆயிரும். ஆனால் நான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு சில பேருக்கு இப்போ இந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் பற்றி கரெக்டாக புரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக நமக்கு புரியும். ஆனாலும் நான் இப்போ சொல்லிடுறேன். ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் வந்து எப்படின்னா அது ஒரு மாயாஜாலமான ஒரு ரூம். அது வந்து ஒரே மாதிரி தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த ரூம் எங்கே இருக்குன்னா 7th ஃப்ளோர் காரிடோர் இருக்கும்ல, அங்கே தான் இருக்கும். அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வாலில் தான் அந்த ரூம் இருக்கும். பட் நார்மலாக இப்போ நம்ம அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போனோம்னா அந்த ரூம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு எப்போ தெரியும்னா இப்போ டம்பிள்டோர் மாதிரி அவசரமாக எனக்கு இப்போ பாத்ரூம் போயே ஆகணும் அப்படின்னு அப்படியே ரொம்ப இதாகி போய் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ரூம் அப்பியர் ஆகிரும். பிகாஸ் அவருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அவசரமாக பாத்ரூம் போகணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு குமுறிட்டே நடந்து வந்துட்டுருக்காரா. ஸோ அவருக்கு கரெக்டாக அந்த பாத்தை க்ராஸ் பண்ணும்போது அவர் அப்படி நினச்சனால அந்த ரூம் வந்து அவர் கண்ணு முன்னாடி அப்பியர் ஆகும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது டம்பிள்டோர் வந்து பாத்ரூம் வேணும்னு நினச்சிட்டு தானே போவார். ஸோ போகும்போது அது அவர் கண்ணுக்கு பாத்ரூமாக தான் வந்து அப்பியர் ஆகிருக்கும். அதை தான் டாபி சொல்லும். கரெக்டாக அந்த ஸ்பாட் கிட்ட, அந்த மாயாஜால ரூம் இருக்குல்ல, அந்த ஸ்பாட் கிட்ட போய் நம்ம நின்றுட்டு எனக்கு வந்து இப்போது இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உண்மையாகவே நம்ம மனசார அதை கேட்டோம்னா அந்த ரூம் வந்து நமக்கு மாயாஜாலமாக அப்பியர் ஆகும். அங்கே வந்து நம்ம என்னென்ன கேட்டோமோ அந்த பொருள்லாம் வந்து அப்பியர் ஆகும். அதனால தான் மிஸ்டர் ஃபில்ச்சுக்கு வந்து அவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே தானே இருப்பார். ஸோ க்ளீனிங் இதெல்லாம் வந்து தீந்து போனதுக்கப்புறம் அவர் அங்கே போய் நின்றுட்டு எனக்கு இந்த மாதிரி க்ளீனிங் இப்போவே வேணும் அந்த மாதிரி கேட்குறனால தான் அந்த ரூமில் ஃபுல்லாக க்ளீனிங் பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்பியர் ஆகும். அவர் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிப்பார். டாபி என்ன பண்ணுன்னா, விங்கி வந்து ரொம்ப குடிச்சு ரொம்ப ஹை ஆகி போதை ரொம்ப அதிகமாகி போய் இருக்கிறனால விங்கியை மறைச்சி வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு இடம் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல போய் கேட்டனால தான் கரெக்டாக விங்கிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் வந்து அப்பியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் விங்கியோட போதையை வந்து நார்மல் ஆக்குறதுக்கு பட்டர் பீருக்கான ஆன்டிடோடும் அந்த ரூமில் இருக்கும். விங்கிக்கு ஏற்ற சைஸில் எல்ஃப் சைஸ்டு பெட்டும் அங்கே இருக்கும். பட் நம்ம சும்மா அங்கே போய் நின்றுட்டு அந்த ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு நமக்கு தேவையப்படாத ஒரு விஷயத்தை அங்கே போய் நின்று கேட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ரூம் அப்பியர் ஆகாது. அதை தான் டாபி சொல்லும். ஒரு சில டைம் ஒரு சில பேர் வந்து அந்த ரூமை ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அப்போ உண்மையாகவே அந்த நீடு இருந்தனால தான் அந்த ரூம் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நீடே இருக்காது. ஆனாலும் அங்கே வந்து நின்றுட்டு எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அந்த ரூம் வந்து அப்பியர் ஆகாது. அதே மாதிரியே வந்து அப்பியரே ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம போக போக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரூமை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிய வந்துடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு டபுள் ஹெர்பாலஜி கிளாஸ் இருக்குமா. ஸோ அவங்களுக்கு அங்கே க்ரீன் ஹவுஸில் தானே நடக்கும். அங்கே போயிடுவாங்களா. எக்ஸ்ட்ரீமாக மழை பெஞ்சிட்ருக்கும். அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குமா. ஒவ்வொரு மழையும் அந்த க்ரீன் ஹவுஸ் ஓட அந்த மேலே ரூஃபில் வந்து விழுகும்போது ஆலங்கட்டி மழை வந்து விழுந்தால் எப்படி டொம்முன்னு சத்தம் கேட்டுட்ருக்கோம் அந்த ஐஸ் கட்டி விழுகும்போது, அந்த மாதிரி அவ்வளோ அந்த ரெயின் ட்ராப் விழுகிறதே அவ்வளோ சத்தம் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக மழை பெஞ்சிட்ருக்கோம். ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் என்ன பேசுகிறாங்கன்னே இவங்க யாருக்கு அதுக்குமே கேட்காது. அந்த அளவுக்கு மழை சத்தம் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து அவங்களுக்கு கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் இருக்கும். ஆனால் அதை வந்து ரீலொகேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப மழை வந்து அப்படியே
புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருமா. எப்போவுமே அவங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து கிரவுண்ட்ஸில் தானே நடக்கும். ஆனால் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஃப்ரீ கிளாஸ் ரூமில் தான் நடக்குமா. ஸோ அங்கே அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நேராக லஞ்சுக்கு போயிடுவாங்களா. நல்ல வேலைக்கு ஆஞ்சலினா வந்து கியூடிச் ப்ராக்டிஸ் இன்றைக்கி கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுமா. ஹாரிக்கு அதை கேட்டோடனே தான் நிம்மதியாக இருக்கும். இல்லைனா இந்த மழையிலையும் இன்றைக்கி ஆஞ்சலினா ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும், நம்ம எல்லாரும் உயிரையும் வாங்க போகுதுன்ற மாதிரி அவன் பயந்துட்டுருப்பான். பட் தேங்க் காட் ஆஞ்சலினா வந்து கியூடிச் ப்ராக்டிஸ் இன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும். குட் அப்படின்னு ஹாரி குவைட்டாக ஆஞ்சலினா கிட்டக்க இந்த விஷயத்த சொல்லுவான். பிகாஸ் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மீட்டிங்க்கான ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்றைக்கி நைட்டு 8 o'clock 7th ஃப்ளோரில் இருக்கிற பர்னாபாஸ் த பார்மி ட்ரோல்ஸ் கிட்டக்க அதுங்க கையில் இருக்கிற கிளப்னால் அடி வாங்குற மாதிரி இருக்கிற டெபாஸ்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம். சரி, நீ அதை கேட்டு என் அலிஷா கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு அவன் சொல்லுவானா. இப்போது இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஹாரி வந்து டாபி கிட்ட கேட்பான்ல, எக்ஸாக்டாக அந்த ரூமோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்ல, நான் அதுக்குள்ளே எப்படி போகணுன்ற விஷயத்தையும் சொல்லுன்னு சொல்லுவான்ல. ஸோ டாபி தான் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி 7th ஃப்ளோரில் பர்னாபாஸ் த பார்மி வந்து ட்ரோல் கிட்டக்க கிளப்புனால அடி வாங்குற மாதிரி இருக்கிற ஒரு டெபாஸ்ட்ரி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லும். இந்த பர்னாபாஸ் த பார்மி வந்து அது என்ன மாதிரி ஒரு டெபாஸ்ட்ரினா, உங்களுக்கு நான் அந்த பிக்சரை இந்த வீடியோவிலே காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ மீன் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெபாஸ்ட்ரின்றது ஒரு பெரிய ரக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரக்கில் வந்து நம்ம நூலால் எம்ப்ராய்ட்ரி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத வால் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க, நல்லா ஆணி வச்சு அடித்து. இப்போ நம்ம கீழே கார்பெட் விரிக்கும் போது உடன் ஃப்ளோர்லலாம் ஆணி வச்சு அடித்து அந்த மாதிரி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வாலில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த டெபாஸ்ட்ரி வந்து அந்த 7th ஃப்ளோரில் இருக்கும். அது வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அதாவது எப்போவுமே ஹாக்வர்ட்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே மூவ் ஆகும்ல, அதே மாதிரி இந்த டெபாஸ்ட்ரியும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பர்னாபாஸ் த பார்மி அப்படின்றவர் இந்த ட்ரோல்ஸ்க்கு நடுவில் அங்கே அந்த பிக்சரில் இருக்கார்ல, அவர் தான் அந்த ஆள். அவர் ஃபூலிஷாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பார். என்னன்னா, ட்ரோல்ஸ் இருக்குதுங்கள, ட்ரோல்ஸை பற்றியும் நம்ம முன்னாடி நிறைய தடவை பேசியிருக்கோம். இவங்க ஃபஸ்ட்டு, அதாவது ஃபிலாசபர் ஸ்டோன்லேயே ஒரு ட்ரோல் வந்து ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டலுக்குள்ளே வந்துடும்ல, ஹெர்மாயினி கூட இப்போ பாத்ரூமில் போயிருக்கும், ஹெர்மாயினியை கூட அட்டாக் பண்ண வரும்ல, அதுங்க தான் ட்ரோல்ஸ். அதுங்க கையில் எப்போவுமே அந்த பெரிய மரக்கட்டை மாதிரி ஒன்று வச்சுருக்குங்க, அதுக்கு பேர் தான் கிளப்பு. அந்த ட்ரோல்ஸ்க்கு வந்து பேலட் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஃபூலிஷ் மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவார். அதுதான் இந்த பிக்சர். அந்த பிக்சர் தான் அந்த டெபாஸ்ட்ரியில் இருக்கும். அண்ட் ட்ரோல்ஸை பற்றின இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக்லேயே சொல்லியிருக்கேன். என்னென்னா, அதுங்களுக்கு வந்து மூளை வந்து ரொம்ப மங்கி போயிருக்கும். அதனால தான் ஹாக்வர்ட்ஸோட அகாடமி இதுபடி லாஸ்ட் கிரேட் எடுக்கிறவங்கள வந்து டி அப்படி, இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஓ கிரேடு ஏ கிரேட் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து அவங்க இதில் வந்து டி கிரேட்னா ஃபெயிலு, ரொம்ப கேவலமாக மார்க் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். பட் நீங்கள் யாரும் ட்ரோல்ஸையும் ஜெயின்ஸையும் குழப்பிக்காதீங்க. ட்ரோல்ஸ் வேறு, ஜெயின்ஸ் வேறு. இப்போது எதுக்கு நான் ஜெயின்ட்டை பற்றி பேசுகிறேன்னா, நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் ஜெயின்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானதாக வருவாங்க. அண்ட் இந்த ஹோல் ஹாரி பாட்டர் மூவிலே ஜெயின்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பல தடவை நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸில் நம்ம ப்ரொஃபஸர் பின்ஸ் வந்து இந்த ஜெயிண்ட் வாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ ட்ரோல்ஸுங்க வந்து ரொம்ப வேறு, ஜெயிண்ட்டுங்க ரொம்ப வேறு. ட்ரோல்ஸை விட ஜெயிண்ட்டுங்க தான் ரொம்ப பெருசாக இருப்பாங்க, ரொம்ப உயரமாக வளருவாங்க. இப்போ ட்ரோல்ஸ் வந்து 12 அடி வளர்றாங்கன்னா, சாதாரண ஒரு சின்ன ஜெயின்ஸே 16 அடி வளருவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹாக்ரிடே ஹாஃப் ஜெயிண்ட் தான். அண்டு ட்ரோல்ஸ் மாதிரி ஜெயிண்ட்ஸ் வந்து முட்டாளுங்க கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப வேறு, ஜெயிண்ட் வந்து ரொம்ப வேறு. ரெண்டுத்தையும் நம்ம யாரும் குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா. இந்த மாதிரி கேட்டி அண்ட் அலிஷா கிட்டக்க நீ சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஹாரி வந்து ஆஞ்சலினா கிட்ட சொல்லிடுவானா. ஆஞ்சலினாவும் சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். தென் ஹாரி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான், பம்ப்கின் ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருப்பானா. அப்போது ஹெர்மாயினி ஹாரியை பார்த்துக்கிட்டே இருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான். என்ன அப்படின்னு ஹாரி இரிட்டேட் ஆகி ஹெர்மாயினி கிட்டே கேட்பானா. வெல், டாபியோட பிளான் எப்போவுமே சேஃபாக இருக்காது தெரியும்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். நீ மறந்துட்டியா, ஒரு தடவை டாபினால் உன்னோட போன்ஸே உன்னோட கையிலேருந்து போயிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குமா. இந்த ரூம் ஒன்றும் டாபியோட முட்டாள்தனமான ஐடியாலாம் கிடையாது ஹெர்மாயினி. டம்பிள்டோரே ஒரு தடவை என்கிட்டக்க அந்த ரூமை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு, யூல்பால் அப்போ அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹெர்மாயினியோட எக்ஸ்ப்ரெஷன் இப்போ தான் கிளியர் ஆகும். டம்பிள்டோர் அதை பற்றி உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஜஸ்ட்டு சும்மா சொல்லிட்டு போனார் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஓவல், சரி அப்போ ஓகே அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ பிரிஸ்காக முகமே அப்படியே மாறிடும், எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லாது.
அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக ஹாரி, ரான், ஹெர்மாயினி 3 பேருமே எப்படி டைமை போக்கியிருப்பாங்கன்னா, அன்னைக்கு ஹாக்ஸ்டெட்டுக்கு அந்த 25 பேர் வந்தாங்களே, அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு அந்த ஹோல் நாளே அவங்களுக்கு போயிடும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிருப்பாங்களா. கரெக்டாக ஈவினிங் 7:30 மணி ஆயிருமா. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேருமே கிரிஃபண்டோர் காமன் ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க. ஹாரியோட கையில் ஒரு பழைய ஒரு பார்ச்மெண்ட்டையும் அவன் வச்சுருப்பான். 5th இயர்ஸ் வந்து காரிடோர்ஸில் 9 மணி வரைக்கும், நைட்டு 9 மணி வரைக்கும் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குமா. ஸோ அதனால அவங்க வந்து வெளியில் வந்துட்டுருப்பாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்கும். ஸோ 7th ஃப்ளோர் போகிற வரைக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போயிட்டுருப்பாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஹாரி வந்து வார்ன் பண்ணிவிட்டு வேகமாக அவன் கையில் அந்த பார்ச்மெண்ட் வச்சுருந்தாலும் ஒரு பழைய பார்ச்மெண்ட்டு அதை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி அவனோட மந்திரக்கோலை எடுத்து அந்த பார்ச்மெண்ட்டில் வச்சு, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு அந்த பார்ச்மெண்ட்டில் வச்சு டேப் பண்ணுவானா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த மேப்பை ஓப்பன் பண்ணணுன்னா அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொன்னால் தான் அந்த மேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி சொல்லுவானா. அந்த ஹாக்வர்ட்ஸோட மேப் வந்து ஓப்பன் ஆகுமா, அந்த பிளாங்க் சர்ஃபேஸில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த டைனியாக பிளாக் கலரில் மூவிங் டாட்ஸாக வருமா. யார் யார் வந்து எங்கே இருக்காங்கன்னு அதில் நமக்கு தெரியும்ல. ஸோ அதை பார்த்துட்ருப்பான் ஹாரி. ஃபில்ச் 2nd ஃப்ளோரில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் நாரிஸ் 4th ஃப்ளோரில் இருக்குது, அம்பிரிட்ஜ் எங்கே இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி நர்வஸாக கேட்குமா. அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு ஹாரி வந்து அதை பார்த்துட்டு சொல்லுவானா. ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக டாபி சர்ச்சில் அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த 7th ஃப்ளோருக்கு போவாங்களா. அங்கே வந்து ஒரு காரிடோரில் நல்ல மிகப்பெரிய ஒரு டெபாஸ்ட்ரி இருக்கும். அதில் வந்து இந்த பர்னாபாஸ் த பார்மி இருக்கார்ல, அவர் ஃபூலிஷ் அட்டம் பண்ணிகிட்ருப்பார் ட்ரோல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு, பேலட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டெபாஸ்ட்ரி இருக்குமா. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிளாங்கான ஒரு வால் இருக்கும், ஒரு செவர் இருக்கும். ஓகே அப்படின்னு ஹாரி குவைட்டாக அந்த பிளாங்காக இருக்கிற அந்த செவரு முன்னாடி நின்றுக்கிட்டு ஹெர்மாயினி அண்ட் ரான்கிட்ட சொல்லிகிட்ருப்பான். நமக்கு உண்மையாகவே என்ன தேவையோ அதை டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த செவரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 தடவையும் நடந்து பாஸ் பண்ண சொல்லிச்சு டாபி அப்படின்னு ஹாரி சொல்வானா. தென் அவங்க 3 பேரும் நல்ல உன்னிப்பாக அப்படியே அவங்க மைண்டுக்குள்ளே யோசிச்சுப்பாங்க. ஹாரி வந்து ரான் நல்லா அவன் கண்ணெல்லாம் சுருக்கி வச்சுப்பான், கான்சென்ட்ரேட் பண்ணி யோசிச்சுட்ருப்பான். ஹெர்மாயினி அதோட வாய்க்குள்ளேயே ஏதோ குசு 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 குசுன்னு உளறிட்டு இருக்கும். ஹாரி நல்லா கையை வந்து நல்லா முறுக்கி வச்சுட்டு ரொம்ப டீப்பாக அவங்க 3 பேருமே என்ன நினைப்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து சண்டை போடுறது மாதிரி ஒரு இடம் வேணும், சண்டை போடுறத கற்றுக்கிறதுக்கு மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு அதை நல்லா டீப்பாக யோசிச்சுட்டு, நாங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் வேணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களுக்கு அந்த இடத்த கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலை வந்து 3 தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து பாஸ் பண்ணுவாங்களா. அதாவது ஒரு தடவை இப்படி நடப்பாங்க, தென் திரும்பவும் இந்த மாதிரி நடப்பாங்க. 2 பக்கமும் அந்த பிளாங்க் வாலுக்கு 2 சைடில் வந்து ஒரு விண்டோ இருக்கும், ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்கும். ஸோ அந்த விண்டோலேருந்து அந்த ஃப்ளவர் வேஸ் வரைக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 தடவை நடப்பாங்க. அவங்க 3வது தடவை நடந்து முடிக்கும் போது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஷார்ப்பாக சொல்லும். என்னன்னு ஓடி வந்து பார்த்தா ஒரு நல்ல பெருசாக பாலிஷ்டான ஒரு டோர் வந்து அந்த பிளாங்காக இருந்த வாலில் வந்து அப்பியர் ஆகும். ரான் வந்து அப்படியே அதை ஷாக் ஆகி பார்ப்பானா. ஹாரி வந்து அதில் அந்த டோரில் வந்து பிராஸ் ஹேண்டில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவானா. அந்த டோர் ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ளே போனால் அந்த ரூமே நல்லா அவ்வளோ பெருசாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். கீழே டஞ்சன்ஸில் வந்து டார்ச்சஸ் பொருத்தி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாக டார்ச்சஸ் பொருத்தி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க வால்ஸ் ஃபுல்லாக, அதாவது சுற்றி இருக்கிற செவர்கள் ஃபுல்லாக உட்டன் புக் கேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எக்கச்சக்க உட்டன் புக் கேஸஸாக இருக்கும். அதில் நிறைய புக்ஸாக இருக்கும். அப்புறம் உட்கார்ற சேர்ஸ்க்கு பதிலாக பெருசாக சில்க் குஷன்ஸாக ஃப்ளோரில் இருக்கும். அந்த ரூமோட ஃபார் எண்டில் செட் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அங்கே ஃபுல்லுமே நீட்டாக ஸ்னீக்கோஸ்கோப்ஸு, அப்புறம் சீக்ரசி சென்சார்ஸ் இருக்குல்ல அது, அப்புறம் நல்லா பெருசாக இருக்கிற கிராக்டு ஃபோக் கிளாஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹாரிக்கு வந்து அது நல்லாவே தெரியும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போன வருஷம் எங்கே இருந்துச்சுன்னு. அதாவது ஃபேக் மூடியோட ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்கே தான் இந்த ஸ்னீக்கோஸ்கோப்ஸு, அப்புறம் சீக்ரசி சென்சார்ஸு, அப்புறம் ஃபோக் கிளாஸ் அதெல்லாம் அங்கே தானே அவன் பார்த்துருப்பான். ஸோ அது எல்லாமே இந்த ரூமில் இருக்கும். ஸ்டன்னிங் ஸ்பெல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரான் அங்கே கீழே இருக்கும்ல இந்த குஷன்ஸ், அதை அவனோட காலால் ஏற்றிட்டு சொல்லிட்டு இருப்பானா. அண்ட் இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த புக்ஸாக இருக்கும்ல அங்கே போய் நின்று கத்திட்டு இருக்கும்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு. கம்பெண்டியம் ஆஃப் காமன் கர்சஸ் அண்ட் தேர் கவுண்டர் ஆக்ஷன்ஸ் புக்கு, அப்புறம் டார்க் ஆர்ட்ஸ் அவுட் ஸ்மார்ட்டட், செல்ஃப் டிஃபென்சிவ் ஸ்பெல் ஒர்க் எல்லாமே இருக்குது. வாவ் அப்படின்னு ஹாரியை பார்த்து அது அவ்வளோ சந்தோஷமாக அதோட ஃபேஸே அவ்வளோ க்ளோ ஆகிட்டுருக்கோம். அங்கே இருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான புக்ஸை பார்த்த உடனே ஹெர்மாயினி ஒரு வழியாக அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயன்ற மாதிரி அதுக்கு மனசுக்கு தோணிடுச்சு போல. ஏன்னா அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஹாரி இது வேறு லெவலில் இருக்குது, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ரூமில் இருக்குது அப்படின்னு அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்குமா. அண்ட் அந்த புக் கேஸ்லேருந்து ஜிங்ஸஸ் ஃபார் த ஜிங்ஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அதை எடுத்து அங்கே ஒரு குஷன் இருக்குமா, பக்கத்தில் ஒரு குஷன் இருக்கும், அங்கே உட்காந்து அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டோரை ஜென்டிலாக யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா உள்ளுக்குள்ளே ஜின்னி, நெவில், லாவெண்டர், பார்வதி அண்டு டீன் இவங்க உள்ளுக்குள்ளே வருவாங்க. வாவ் அப்படின்னு டீன் அந்த ஹோல் ரூமையும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி சொல்லிட்டு இருப்பான். இது என்ன பிளேஸ் இது அப்படின்னு அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்பான். ஹாரி டீன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானா. அவன் பாதி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும் போதே மிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்களா அவங்களும் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. தென் அவங்களுக்கும் திரும்ப உட்காந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வழியாக எல்லாருமே வந்தக்கப்புறம் ஹாரி போய் அந்த ரூமோட அந்த டோர் இருக்கும்ல அங்கே போய் அதை லாக் போட்டுருவானா. அது லாக் போட்டோடனே ஒரு பெரிய சவுண்டு வரும். அதுக்கப்புறம் அங்கே ரூமில் இருக்கிற எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. ஹெர்மாயினும் கேர்ஃபுல்லாக அந்த ஜிங்ஸஸ் ஃபார் த ஜிங்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு இருந்துச்சுல அந்த பேஜை மார்க் பண்ணி வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வச்சிடும். வெல் அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பான். கொஞ்சம் நர்வஸாகவும் இருப்பான். ஒரு வழியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூமை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சோவும் சொல்லுமா. அங்கே கூட இருந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப பிஸாரேவாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். ஒரு தடவை நாங்கள் ஃபில்ச்சுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ரூமில் தான் ஒளிஞ்சுக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா ஜார்ஜ்? அப்போ இந்த ரூம் ஸ்டிக் கபோர்டாக இருந்தது அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். ஹே ஹாரி இதெல்லாம் என்னது அப்படின்னு டீன் அங்கே இருக்கிற ஸ்னீகோஸ்கோப்ஸ் அப்புறம் ஃபோக்லாஸ் இருக்கும்ல அதை பார்த்து கேட்பானா. அதெல்லாம் டார்க் டிடெக்டர்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். பேசிக்கலி டார்க் விசார்ட்ஸ் இல்லைன்னா வேறு யாராவது எனிமீஸ் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள அது நம்மக்கிட்ட காமிக்கும். ஆனால் அதை பெருசாக ரொம்ப நம்பக்கூடாது, ஏன்னா அது நம்மளை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி திரும்பி அந்த ஃபோக்லாஸ் இருக்கும்ல அதை பார்ப்பானா. அப்போது அந்த ஃபோக்லாஸில் அது கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே ஷேடோயி ஃபிகர்ஸாக மூவ் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஹாரினால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அவன் திரும்பவும் திரும்பிப்பான். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு ஹாரி பேச ஆரம்பிப்பானா. அப்போது ஹாரி ஒருத்தவங்க கையை தூக்கியிருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவான். என்ன ஹெர்மாயினி அப்படின்னு அவன் கேட்பானா. பார்த்தா ஹெர்மாயினி தான் கையை தூக்கியிருக்கோம். ஐ திங்க் நமக்கான லீடரை எலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரி தான் லீடர் அப்படின்னு சோ பட்டுன்னு சொல்லுமா. ஹெர்மாயினியை பார்த்துட்டே சொல்லும். அது எப்படி சொல்லணும்னா அது பயங்கர கோவமா ஹெர்மாயினி எப்படி நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக அந்த மாதிரி ஹாரி தான் லீடர் அப்படின்னு ஹெர்மாயினியை பார்த்து சொல்லும். பட்டுன்னு அந்த மாதிரி சொல்லுமா. ஹாரியோட வயிறு மட்டும் அப்படியே பெல்ட்டி அடித்த மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும். ஆமாம் பட் நம்ம ப்ராப்பராக ஓட் பண்ணணும்ல அப்படின்னு ஹெர்மாயினி சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லியுமே அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் லைக் மனசில் வச்சுக்காமல் அது நார்மலாக சொல்லும். அப்போனா தான் நம்ம லீடருக்கு ஃபார்மலாக நம்ம ஒரு அத்தாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாருமே ஹாரி லீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. யார் ஹாரி லீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும். எல்லாருமே கையை தூக்கிடுவாங்க. ஈவன் செக்காரியா ஸ்மித் இருக்கான்ல அவனும் ஹாஃப் ஹார்ட்டட்லி பாதி அப்படியே கையை உயர்த்தி வச்சுருப்பான். தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அவனோட ஃபேஸ் ஃபுல்லுமே பேர்ன் ஆகுற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ என்ன ஹெர்மாயினி அப்படின்னு அவன் திரும்பவும் கேட்பானா. என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினி திரும்பவும் கையை தூக்கி வச்சுருக்கோம். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் நம்மளோட இந்த டீமுக்கு ஏதாவது பேர் வைக்கணும். அப்போனா தான் நம்ம ஒரு மாதிரி டீம் ஸ்பிரிட் ஃபீலிங்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம யுனைட்டியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அது சொல்லிகிட்டு இருக்குமா. நம்ம வேணால் ஆன்டி அம்பிரிட்ஜ் லீக்குன்னு வச்சுக்கலாமா அப்படின்னு ஆண்ட்ரினா ரொம்ப ஹோப்ஃபுல்லாக கேட்குமா. இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லாம் முட்டாளுங்களோட குரூப் அப்படின்னு வச்சுக்கலாமான்ற மாதிரி ஃப்ரெட்டு சஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பானா. நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு ஹெர்மாயினி ஃப்ரெட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டே பேசிகிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பேரை வைக்கணும். அப்போ தான் நம்ம மீட்டிங்க்கு அவுட் சைடும் சேஃபாக அந்த பேரை ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லுமா.
டிஃபென்ஸ் அசோசியேஷன் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சோ கேட்குமா. டிஎன்ட்டு ஷார்ட்டாக கூப்பிடலாம். ஸோ யாருக்கும் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லுமா. ஆமாம், டிஎன்ற பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஜின்னியும் சொல்லிகிட்ருக்கோம். அது டம்பிள்டோர்ஸ் ஆர்மினும் குறிப்பிடலாம். ஏன்னா மினிஸ்ட்ரியோட மிகப்பெரிய பயமே அதுதானே அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்குமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆமான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே டிஎன்ற பேர் ஓகேவா அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி பாஸியாக கேட்டுட்ருக்குமா. கேட்டுட்டு அது எந்திரிச்சு நின்று கவுண்ட் பண்ணும். எல்லாருமே கை தூக்கியிருப்பாங்களா. ஓகே, அப்போ நம்ம இந்த பேரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு அதுக்கு மேலே நல்லா பெருசாக டம்பிள்டோர்ஸ் ஆர்மி அப்படின்னு எழுதிட்டு அந்த பார்ச்மெண்ட்டை எடுத்து அங்கே இருக்கிற வாலில் வந்து குத்தி வச்சிடும். ரைட், இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ணுறது டிசார்மிங் சாம் தான். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எக்ஸ்பெலியார்மஸ் ஸ்பெல்ல. ஐ நோ அது ரொம்ப பேசிக்கான ஸ்பெல் தான், பட் உண்மையாகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பானா. ஓ ப்ளீஸ் அப்படின்னு சக்காரியா ஸ்மித் அவனோட ஐஸை ரோல் பண்ணிவிட்டு அவனோட கையை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பான். எக்ஸ்பெலியார்மஸ்லாம் ஒரு ஸ்பெல்லா? அது போய் நம்மளை வந்து இந்த பேர் சொல்லக்கூடாதவங்கிட்ட இருந்து காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பானா. அவனுக்கு எதிராக அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹாரி குவாய்ட்டாக சொல்லுவான். ஜூன் மாதம் அந்த ஸ்பெல் தான் அவன்கிட்டருந்து என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஸ்மித்து ஸ்டூப்பிட் மாதிரி அவனோட மவுத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. அந்த ஸ்பெல் உன்னோட தகுதிக்கு ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி நீ நினைக்கிறேன்னா தாராளமாக நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஸ்மித்து நகரவே மாட்டான், யாருமே எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஓகே அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பான் திரும்ப. இப்போ அவனோட வாயெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி போன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே பேராக பிரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானா. அவனுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எல்லாருக்கிட்டையும் பாஸ் பண்ணுறது வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆச்சு. அதை விட என்ன ரொம்ப ஆடாக ஃபீல் ஆச்சுன்னா, அவன் வந்து சொல்ல எல்லாருமே அவனை ஃபாலோவும் பண்ணுவாங்க. எல்லாருமே டக்குன்னு எந்திரிச்சு ஆளால் டிவைட் ஆகி பேராக டிவைட் ஆகி நின்றுப்பாங்களா. கடைசியில் நெவலுக்கு மட்டும்தான் பேரே இல்லாமல் பார்ட்னரே இல்லாமல் நின்றுட்டுருப்பான். நீ ஏன் கூட ப்ராக்டிஸ் பண்ண நெவல் அப்படின்னு ஹாரி சொல்வான். ரைட், ஆன் தி கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 இப்போ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்வானா. அந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாரும், அந்த ஹோல் ரூமே எக்ஸ்பெலியார்மஸ் அப்படின்ற வார்த்தையினால எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. வேன்ஸ் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் பறந்துட்டுருக்கோம். இந்த எக்ஸ்பெலியார்மஸ் சாமை பற்றி நம்ம மூவிலையும் பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து டிஸ்ஆர்மிங் சாம். டிஸ்ஆர்மிங்னா என்னென்னா, நம்மளோட எதிரிக்கிட்டக்க இருக்கிற ஆயுதத்தை வந்து நம்ம தூக்கி வீசிடலாம். அதுதான் வந்து டிசார்மிங் சாம். நம்ம எதிரிக்கிட்டக்க வந்து மாயாஜால உலகத்தில் என்ன இருக்குது, மந்திரக்கோள் தான் இருக்குது. அதை தூக்கி எறியணும்னா நம்ம எக்ஸ்பெலியார்மஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெல்லை சொல்லணும். ஸோ அந்த ரூமில் இருக்கிற எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லி கத்த ஆரம்பித்தோடனே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வேன்ஸ்லாம் பறந்துட்டுருக்கும். அப்புறம் மிஸ் ஆகுதுல ஸ்பெல். அதாவது இப்போது எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹாரி நிற்கிறான். நான் அவனை பார்த்து எக்ஸ்பெலியார்மஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்து டாட்ச் பண்ணிட்டான். விச் மீன்ஸ் அவன் நகண்டுட்டானா நான் போடப்பட்ட ஸ்பெல் வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அது மேலே தானே போய் விழுகும். ஸோ இவங்களை சுற்றி அங்கே புக் ஷெல்ஃபாக தானே இருக்கும். ஸோ அவங்க டாட்ச் பண்ண அங்கே இருக்கிற புக்ஸ் ஷெல்ஃபில் போய் விழுகுமா. ஸோ அங்கே இருக்கிற புக்ஸ்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துட்டுருக்கோம். ஹாரிக்கு வந்து இந்த ஸ்பெல் வந்து அவன் நிறையா டைம் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நெவில் கூட அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக ஹாரி வந்து ரொம்பவே குயிக்காக தானே இருப்பான். ஸோ அவன் அப்படி டக்குன்னு போட்ட உடனே நெவிலோட மந்திரக்கோள் வந்து அவன் கையை விட்டு பறந்து மேலே இருக்க சீலிங் இருக்கும்ல அங்கே போய் பட்டு டொம்முன்னு அந்த புக் ஷெல்ஃப் இருக்கும்ல அந்த புக் ஷெல்ஃபோட டாப்பில் போய் விழுகுமா. ஹாரி திரும்ப சம்மனிங் சாம் இருக்குல்ல அதை போட்டு அவன் வந்து அதை ரீட்ரைவ் பண்ணி நெவில்கிட்ட கொடுப்பானா. தென் அவன் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தோணும்னா, நல்ல வேலைக்கு இந்த ஒரு பேசிக் ஸ்பெல்லை வந்து இவங்களை நம்ம ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோன்னு. பிகாஸ் யாருமே அந்த ஸ்பெல்லை வந்து ஒழுங்காகவே போட மாட்டாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்னென்னமோ பறந்துக்கிட்டு இருக்கும். யாருக்குமே இந்த டிசார்மிங் சாமை வந்து ஒழுங்காகவே போடவே தெரியாது. எக்ஸ்பெலியார்மஸ் அப்படின்னு நெவில் இப்போ கத்துவானா. பார்த்தா ஹாரி வந்து அந்த பக்கம் பார்த்துட்ருப்பான். அவேராகவே இருக்க மாட்டான் நெவில் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறான்னு. ஸோ டக்குன்னு ஹாரியோட கையில் இருக்கிற மந்திரக்கோள் வந்து பறந்து போய் கீழே விழுந்துடும். நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நெவில் இப்போ சந்தோஷமாக குதிச்சுட்ருப்பான். இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணதே கிடையாது, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவானா. குட் ஒன் நெவில் அப்படின்னு ஹாரியும் நெவிலை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே தெரியும் நெவிலுக்கு வந்து ஆப்போனண்ட்டாக யாராவது இப்போ அவனோட எனிமி வந்து நின்னாங்கன்னா அவங்க இந்த மாதிரி நெவிலை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியும். லிசன் நெவில், நீ இப்போ ரான் அண்ட் ஹெர்மாயினி கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியா?
நான் எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு வரேன் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் சுற்றி அவன் நடக்க ஆரம்பிச்சிட்ருப்பான் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஜக்காரியா ஸ்மித்தை பார்ப்பானா ஜக்காரியா ஸ்மித்துக்கு ஏதோ ஆடாக நடந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அவன் வந்து வாயை ஓப்பன் பண்ணி அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆந்தனி கோல்ஸ்டீன் இருக்கான்ல அவனை பார்த்து சாமை போடலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே அவனோட ஓன் வேண்ட் இருக்கும்ல, அதாவது ஆந்தனியும் அவனோட வாயை திறந்து ஸ்மித்து மேலே அந்த ஸ்பெல்லை போடுறதுக்கு முன்னாடியே ஜக்காரியா ஸ்மித்தோட மந்திரக்கோள் வந்து பறந்து மேலே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஹாரிக்கு வந்து அது புரியவே இல்லையா. ஸோ சுற்றி பார்த்தான். என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இருக்கானுங்கள்ல அவனுங்க வந்து ஒரு கொஞ்சம் ஃபீட்டுக்கு தள்ளி தான் ஸ்மித்து நிற்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஃபீட் தள்ளி தான் நின்றுட்டுருப்பானுங்களா. இவனுங்க வேணும்னே அவனுங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்டு, ஆனால் அங்கே ஜக்காரியா ஸ்மித்து மேலே மாற்றி அவனுங்க வந்து அந்த எக்ஸ்பிரியார்மஸ் சாமை வந்து அவனை பார்த்து போட்டுட்ருப்பாங்க. அதனால ஜக்காரியா ஸ்மித்தோட மந்திரக்கோள் பறந்து போய்கிட்டே இருக்கும். சாரி ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் ஹாரியை பார்த்து வாயை மட்டும் அசிச்சிட்ருப்பான். எங்களால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. தென் ஹாரி வந்து மித்த பேராக பண்ணிகிட்ருப்பாங்களா அவங்கக்கிட்டலாம் அவன் போயிட்டுருப்பானா. ஜின்னி வந்து மைக்கேல் கார்னர் கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குமா. ஜின்னி வேறு லெவலில் அந்த சாமை போடுதா, அந்த ஸ்பெல்லை போடுதா, இல்லைன்னா மைக்கேல் கார்னர் வந்து ஜின்னியை எதுவும் அட்டாக் பண்ணிடக்கூடாது, ஜின்னி மேலே எந்த ஜிங்ஸும் போட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவன் சும்மா நின்றுட்டுருக்கானான்னு ஹாரிக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஜின்னி வந்து வேறு லெவலில் அந்த ஸ்பெல் போட்டுட்ருக்கும். அந்த மைக்கேல் கார்னர் பையன் வந்து எதுவுமே ஜின்னியை அட்டாக் பண்ணாமல் நின்றுட்டுருப்பான். பிகாஸ் மைக்கேல் கார்னர் வந்து ஜின்னியை டேட் பண்ணிகிட்ருப்பான்ல, அதனால அவன் அப்படி பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான் போல் அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும். எர்னி வாயை திறந்து எக்ஸ்பிரியார்மஸ் சாமை ஒழுங்காக ஸ்பெல் பண்ணி சொல்லாமல் அவனோட மந்திரக்கோளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் டிசைனாக சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்படி அவன் டிசைனாக சுற்றுறதுக்கு ஒழுங்காக கையை வச்சுட்டு சொன்னாலே அவனுக்கு அங்கே எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஸோ இப்படி டிசைனாக சுற்றிக்கிட்டே இருப்பானா. அதனால் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இவன் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக அவனை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. தென் அவன் க்ரீவி பிரதர்ஸ் கிட்ட போவானா. அவங்க 2 பேரும் வேறு லெவலில் எந்தூசியாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப எல்லாமே எராட்டிக்காக இருக்கும். பிகாஸ் அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் பறக்கிறதுக்கு ரீசன் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவனுங்க வந்து பண்ணிகிட்ருப்பானுங்க. லூனா லவ்குட் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜஸ்டின் ஃபின்ச்ஃப்ளெச்லி இருக்கான்ல அந்த பையன் கூட தான் பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குமா. அப்பப்போ அந்த பையனோட வேண்டை வந்து பறக்க விட்டுட்டே இருக்கும். அதே டைம் அந்த பையனோட முடி இருக்குல்ல அதை வந்து நெட்டுக்காக அப்படியே நிற்க வைக்கிற மாதிரி என்னமோ ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கும். ஓகே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு இருப்பானா. யார் காதுலையுமே விழுகவே விழுகாது. எனக்கு இப்போ விசில் வேணும் அப்படின்ற மாதிரி ஹாரி வந்து இமிடியேட்டாக யோசிப்பானா. பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோ ஆஃப் புக்ஸ் பக்கத்துலேயே ஒரு விசில் வந்து அப்பியர் ஆகும். ஹாரி அதை போய் எடுத்து நல்லா சத்தமாக ஊதுவானா. எல்லாருமே அவங்களோட மந்திரக்கோளை கீழே இறக்கிடுவாங்க. இது ரொம்ப மோசமாக இல்லை, பட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஜக்காரியா ஸ்மித் ஹாரியை பார்த்து அப்படியே மறப்பான். சரி நம்ம திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டும் அவங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்ருப்பான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் அப்படி பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பண்ணாதான் இது ஒழுங்காக வரும், அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்கிட்டையும் போய் சொல்லிகிட்ருப்பானா. ஸோ ஸ்லோவாக அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கும். அவன் வந்து ஷோ பக்கத்தில் போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருப்பான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாருக்கிட்டேயும் போய் நின்று பார்ப்பான். ஆனால் அந்த ஷோவோட ஃப்ரெண்டும் தானே பேராகி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பக்கத்தில் மட்டும் போகவே மாட்டானா. ஆனால் அவனால் ரொம்ப நேரம் இக்னோர் பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ ஒரு வழியாக அவன் ஷோ பக்கத்தில் போய்கிட்டு இருப்பானா. ஷோ வந்து இப்போ அவன் பக்கத்தில் வரதை பார்த்த உடனே ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரியார்மன்ஸ் அது பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்குமா. ஓ சாரி மெரிட்டா அப்படின்னு அது கத்திரும். என்னன்னு பார்த்தா ஷோ கூட வந்திருக்கும்ல அந்த பொண்ணு, ஷோவோட ஃப்ரெண்டு, அந்த கேர்லி ஹேட் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட ஸ்லீவ் இருக்குல்ல அதில் ஃபுல்லுமே ஃபயர் பற்றிக்கும். அந்த மெரைட்டா பொண்ணு அந்த பொண்ணோட அந்த ஸ்லீவில் பற்றிக்கிச்சுல அந்த ஃபயர், அதை வந்து அதோட ஓன் மந்திரக்கோலை வச்சே சரி பண்ணிவிட்டு ஹாரியை பார்த்து நல்லா முறைக்கும். ஏதோ ஹாரி தான் அந்த பொண்ணு மேலே ஃபயர் பற்றிக்க வச்சான்ற மாதிரி அது ஹாரியை பார்த்து முறைச்சிட்ருக்கும். நீ என்ன நர்வஸ் ஆக்கிட்ட, நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஷோ ஹாரிக்கிட்ட சொல்லுமா. இல்லை நீ நல்லா தான் பண்ண அப்படின்னு ஹாரி அப்பட்டமாக ஷோவை பார்த்து போய் சொல்லுவானா. ஷோ திரும்பி ஹாரியை பார்த்து நல்லா புருவத்தை உயர்த்துமா. ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் நீ ப்ராப்பராக பண்ணுவ, ஏன்னா நான் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஹாரி ஷோ கிட்ட சொல்லுவானா.
சோ வந்து சிரிக்கும். அந்த சோவோட ஃப்ரெண்டு இருக்குல்ல மெரைட்டா, அந்த பொண்ணு சரியாக எரிச்சலாக இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் திரும்பி நின்றுக்கும். அவளை எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சோ இப்போ குசு குசுன்னு ஹாரிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். அவளுக்கு இங்கே வரதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை. நான் வற்புறுத்தினால தான் அவள் இங்கே வந்தா. அவளோட பேரண்ட்ஸ் அம்பரிஜுக்கு எதிராக எதுவுமே பண்ணக்கூடாது, அம்பரிஜை எதுவுமே அப்செட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு சொல்லி தான் அவளை ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்காங்க. யூசி அவங்க அம்மா மினிஸ்ட்ரியில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சோ சொல்லுமா. உன்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. வெல், அவங்களும் என்னை அம்பரிஜுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சோ சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி ப்ரௌடாக பேச ஆரம்பிக்கும். ஆனால் செட்ரிக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை எதிர்த்து நான் சண்டை போடாமல் இருப்பேன்னு அவங்க நினச்சாங்கன்னா அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அமைதியாயிரும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா. தென் அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆக்வர்டான சைலன்ஸ் வந்த மாதிரி இருக்கும். அப்போது டெர்ரி பூட் இருக்கான்ல, அவனோட மந்திரக்கோள் ஹாரியோட காது பக்கத்தில் உரசிக்கிட்டு பறந்துட்டு நேராக அங்கே நின்றுட்டுருக்க அலிஷியா ஸ்பின்னட்டோட மூக்குலேயே போய் நல்லா போய் மோதும். வெல், எங்கள் அப்பா மினிஸ்ட்ரிக்கு எதிராக என்ன பண்ணாலும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு லூனா லவ்குட் இப்போது ஹாரிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் எவிடென்ட்லி அது இவங்க 2 பேரும் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கும் போல. அங்கே பார்த்தா ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி இருக்கான்ல, அவன் மேலே ஃபுல்லாக எக்கச்சக்க கயராக மாட்டி அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றி போயிருக்குமா. அதை வந்து அவன் டீடாங்கிள் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபஜ்ஜுக்கு எதிராக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே எங்கள் அப்பா நம்புவேன் தான் சொல்கிறாரு. ஐ மீன், எவ்வளோ கோப்ளின்ஸை ஃபஜ்ஜை அசாசினேட் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் அஃப்கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸை அவர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிற பாய்சன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, அவரோட இதுக்கு சொல்லுக்கு யார் டிஸ்அக்ரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் அதை சீக்ரெட்டாக ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவரோட அந்த அம்புகுலார் ஸ்லாஷ் கில்டர் இருக்குல்ல அப்படின்னு அது பேசிகிட்டு இருக்குமா. தயவு செஞ்சு எதுவும் கேட்காது அப்படின்னு ஹாரி வந்து சோ கிட்டக்க வேகமாக சொல்லுவான். ஏன்னா சோ வந்து என்னது அப்படின்னு கேட்க வாயை ஓப்பன் பண்ணுமா. ஸோ ஹாரி டக்குன்னு இப்படி சொல்லிடுவானா. தென் அது கிகிள் பண்ணிகிட்ருக்கோம், ஹாரியை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம். ஹே ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி அந்த பக்கம் இருந்து ஹாரியை கூப்பிட்டுட்ருக்கோம். டைமை பார்த்தியா அப்படின்னு அது சொல்லுமா. ஹாரி வந்து அவனோட வாட்சை பார்ப்பான். பார்த்தா 9:10 கிட்ட ஆயிருமா. விச் மீன்ஸ் இப்போவே அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே காமன் ரூமுக்கு போகணும். இல்லைனா ஃபில்ச்சிக்கிட்ட மட்டும் இவங்க யாராவது மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ அவன் திரும்பவும் அவனோட விசிலை ப்ளூ பண்ணுவானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பிலியார்மஸ் அந்த ஸ்பெல்லை வந்து ஷவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிப்பாங்க. வெல், எல்லாருமே சூப்பராக பண்ணிங்க. பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போவே கிளம்பலாம். சேம் டைம் சேம் பிளேஸ் நெக்ஸ்ட் வீக், ஓகேவா அப்படின்னு அவன் சொல்லுவானா. எப்போடா அடுத்த வாரம் வரும்னு இருக்குது அப்படின்னு டீன் சொல்லுவானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆமான்ற மாதிரி ரொம்ப ஈகராக தலையாட்டிகிட்டு இருப்பாங்க. கியூடிச் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, மறந்துடாத, நம்ம டீம் ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னு ஆன்ஜலினா அப்போ வேகமாக சொல்லிட்டு இருக்குமா. சரி, கம்மிங் வெனஸ்டே நைட் நம்ம கியூடிச் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஸோ நம்ம ஏதாவது அடிஷ்னல் மீட்டிங்ஸும் டிசைட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மரடோர்ஸ் மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருப்பான். 7th ஃப்ளோரில் யாராவது டீச்சர்ஸ் இருக்காங்களான்ட்டு. அங்கே யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே அங்கேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் 3 பேராக 4 பேராக வெளியில் விட்டுட்ருப்பானா. அதை எல்லாத்தையுமே அந்த மேப்பில் பார்த்துட்ருப்பான். அவங்க எல்லாருமே சேஃபாக டார்மிட்டரிக்கு போய் ரீச் ஆகுறாங்களான்னு. ஹஃபல்பஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேஸ்மெண்ட் காரிடோர் இருக்கும்ல, அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்க. அதாவது கிச்சனுக்கு போகிற வழி இருக்கும்ல, அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹவுஸ் ரூம்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ராவன்க்ளா வந்து அந்த வெஸ்ட் சைட் டவர் இருக்கும்ல, அதை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா கேஸ்டிலோட வெஸ்ட் சைடில் தான் ராவன்க்ளா டவர் இருக்குது. அப்புறம் கிரிஃபண்டோர்ஸும் எல்லாரும் அவங்களோட அந்த ஃபேட் லேடி போர்ட்ரேட் இருக்கும்ல, அந்த காரிடோருக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு ஹாரி, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு ஹெர்மாயினி ஃபைனலாக அவங்க 3 பேர் மட்டும்தானே இப்போ இருப்பாங்க அந்த ரூமில் சொல்லிகிட்டு இருக்குமா. ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு ராணு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அவங்க 3 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியில் வருவாங்களா. இவங்க 3 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த ரூம் வந்து இப்போ அப்படியே மெல்ட் ஆகி பழைய மாதிரி அந்த பிளாங்காக இருந்துச்சுல செவரு, அந்த ஸ்டோன்ஸ் வால் மாதிரி இருந்ததில்ல, அந்த மாதிரியே மாறிடும். நான் எத்தனை தடவை ஹெர்மாயினியை டிசாம் பண்ணேன்னு நீ பாத்தியா ஹாரி அப்படின்னு ரான் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டுருப்பானா. ஒரே ஒரு தடவை தான் அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிட்டு இருக்கோம். நான் உன்னை எத்தனை தடவை உன்னோட மந்திரக்கோளை நான் தூக்கி வீசினேன்னு உனக்கு மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. நான் ஒன்றும் உன்னை ஒரு தடவை டிசாம் பண்ணல, அட்லீஸ்ட் நான் 3 தடவையாவது டிசாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா.
ஏன்னா மிச்சம் அந்த 2 தடவை நீ லூசு மாதிரி உன்னோட கால் தடுக்கி டொம்முன்னு வந்து என் மேலே விழுந்து என் கையில் இருக்கிற மந்திரக்கோலை தட்டி விட்டுட்டு இருந்த அப்படின்னு ஹெர்மாயினி சண்டை போட்டுட்டே அந்த ஃபுல்லுமே ராணும் ஹெர்மாயினி அங்கே காமன் ரூம் போகிற வரைக்கும் இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே வந்துட்டுருப்பாங்க. பட் ஹாரி இவங்க சண்டை போட்டு வர எதையுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டான். அவனோட ஒரு கண்ணு ஃபுல்லுமே மரடர்ஸ் மேப் மேலே இருக்கும். ஆனால் அவன் மனசு முழுக்க அவன் எப்படி சோவை வந்து நர்வஸ் ஆக்குனா அப்படின்றத பற்றியே அவன் யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பான். இதோட சாப்டர் 18 பார்ட் 2 டம்பிள்டோர்ஸ் ஆர்மி முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 19 த லயன் அண்ட் த சர்பண்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.